பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களிலே 10வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற கீர்த்தனை பாடலை பாடுவோம்.
வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்கள். சங்கீதங்கள் 27ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களிடம் என் மகிழ்மான வாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகிறேன், அவர்களே என்னிடத்தில் இருந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துடைய 27ஆம் தேதியிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு நாங்கள் ஆலயத்திலே கூடி வர இயலாவிட்டாலும் இல்லங்களில் இருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை பிறத்தி எல்லாருக்கும் தாரும். இந்த ஆராதனையில அவர்கள் ஐக்கியப்பட்ட மக்களாக நீரே அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்ற உணர்வை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடல்கள் 177வது ஞான பாடல். ஞான பாடல் எண் 177 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம். எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டது அற்புதம். உம்மாலை பூரித்து அடியேன், இரக்கத்தை புகழுவேன்.
என்னோடு சேர்ந்து கர்த்தரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பிதாவிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து மது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். பிதாவே, பாவியாக எங்களிடம் கிருபையுள்ளவராக இருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கிஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். சமாதானம் உலகில் பெருக, கடவுளின் பிரியமனே என்றும்
என்றும் நீசராமானிடமே துலங்க. கர்த்தரானவர் உங்களோடு பிரார்த்தனை செய்வோமாக. எங்கள் கர்த்தராகிய கடவுளே, இந்த உலக வரலாற்றின் போக்கு உமது நடத்ததினால் சமாதானமாக இருக்கவும், உமது திருச்சபை அமைதியாக உம்மை தொழுது கொண்டு மகிமைப்படும்படிக்கும் தேவரின் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோ. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி 33 முடிய. ஆதியாகமம் 18:20 துவங்கி 33 வசனங்கள். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எண்ணின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமான்களையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவருடைய பேச துணிந்தேன்.
ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவருடன் பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தம்முடைய இடத்துக்கு திரும்பி போனான் என்பதுவே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், நின்றற்றுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 23 முடிய. ரோமர் 8:18 முதல் 23. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பராகிய புத்திர சுகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிர்க்கிறோம் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியிலே பிரியம் கொள்ளுகிறவர், இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 42 முடிய. லூக்கா 6:36 துவங்கி 42 முடிய. இயேசு தம்முடைய சீடரை நோக்கி, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்பு பெறாதிருப்பீர்கள். மற்றவரை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்பும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார்.
அற்றவனை பார்வை அற்றவன் வழி நடத்துவானோ? இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவிலும் மேலானவன் அல்ல. தேடினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை கவனியாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் இருந்து கொண்டு உன் சகோதரன் இடத்தில், சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து விடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட தெளிவாய் பார்ப்பாய் என்றார் என்பதுவே. நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை மக்கள் அனைவரோடும் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனும் நம்முடைய மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரியாளிடம் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி எல்லாமுள்ள பிதாவாகி கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வானொலியின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். இந்த வாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துவதற்காகவும் திருமண நாள் நினைவு கூறும் மக்களுக்காகவும் ஜெபிப்போம். 28/6 ஆகிய அன்று திரு கருணாகரன் அமிர்தராஜ் அவர்களும் திருமதி ஜென்சியும் திருமதி ஜாய்ஸ் அவர்களும் புதிய பிறந்த ஆண்டுக்குள் பிரவேசித்து நன்றி செலுத்த இருக்கிறார்கள். வருகிற 30ஆம் தேதி செல்வி ஜோனா பிரிசில்லா புதிய பிறந்த தினத்தை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார். வருகிற 3ஆம் தேதி திரு அருளப்பன் அவர்களும் திருமதி பொன்மொழி அவர்களும் திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். வாருங்கள். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. அப்பா, இன்றும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறந்த நாள் கண்டு நன்றி செலுத்துகிற மக்களுக்காகவும் திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து போக்கிலும் வரத்திலும் அவர்களை பாதுகாத்து இம்மட்டுமாக நீ வழி நடத்தினது போல இனிமேலும் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்கள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தை தாரும். பலகீனமாக மக்கள் இருந்தால் அவர்களை பலப்படுத்தும்.
கர்த்தருடைய கிருபையின் கரத்து விளங்கல அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆளுகை அவர்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் அவர்கள் தாரும். இதோ இந்த உலகத்தின் முடிவறியதும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 178வது ஞான பாடலின் முதல் 3 கவிகள் பாடுவோம். பர்வதங்கள் விலகட்டும் என் கர்த்தாவின் கிருபை, நிற்கும் அவர் தாம் திடத்தும் வார்த்தை பாடல் முத்திரை, கலங்கேன் என் நேசர்தாம் மாறும் என்று சொல்வராம். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்திலே வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க
தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்திலே வந்த மனிதனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேலின் வம்சத்தையும் யூதா வம்சத்தைக்கும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்பதே. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்கச் செய்தருளும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாக இன்று வாசிக்க கேட்ட பகுதியிலே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசனை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியத்தை அவனிடத்தில் எடுத்து கூறி அவன் செய்த தவறை உணர்த்தி காட்டுகிறான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமானவர்கள். காட்ஸ் மெசஞ்சராக அவர்கள் இருந்து கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கடவுளின் வார்த்தையை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது அரசனாக இருந்தாலும் பெரிய பணக்காரராக இருந்தாலும் வார்த்தை என்பது வார்த்தைதான் என்பதை மிக தெளிவாக அந்த கடவுளின் வார்த்தையை சொல்லுவார்கள். வேதாகம பகுதியிலே தீர்க்கதரிசன வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே என்பதை நாம் தெளிவாக காண்பதை நாம் எல்லாருமே அறிவோம். இப்போதும் கூட நாத்தான் தீர்க்கதரிசி தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை அவர் எடுத்துரைக்கின்றார். ஒருவேளை அது சொல்லப்படுகிற நபருக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மிக தெளிவாக எடுத்து சொல்வார்கள். அதில் வருகின்ற பின் விளைவுகளை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். கர்த்தர் சொன்னபடியாக உண்மையான தீர்க்கர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் நீதியற்ற செயல்பாடு. நீதியற்ற செயல்பாடு. தாவீது சிறுவனாக இருந்தபோது வயல் நிலங்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பிதா அவனை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். பிதாவுடைய அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். ஆனால் சில காலங்களிலே அவன் அநீதியான ஒரு செயலை செய்தான் என்பதை நாம் வேதாகமத்தில் இப்போது வாசித்தோம். அடிப்படையாக ஆண்டவர் பிதாவானவர் சொன்ன கட்டளையை அவன் மீறினான். யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும்
பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாதையாக என்றார். இந்த கட்டளையை இந்த தாவீது அரசன் மீறினான் என்பதை பார்க்கிறோம். அதுதான் அங்கு அவன் நீதியற்ற செயல்பாடை செய்தான் என்று சொல்லி நான் குறிப்பிட்டேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நாம் காணும்போது, எசேக்கியேல் 34:18, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்கள் குழப்பி போடலாமா? மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாமல் தாங்கள் வாழ வேண்டும், குடும்பம் வாழ வேண்டும் என்று ஒரு தண்ணீரை கூட மற்றவர்களுக்கு குடிக்க விடாமல் தடை செய்கின்ற அநீதியற்ற ஒரு செயல்களை, நீதியாய் அவர்கள் வாழ வேண்டி அவர்கள் இருக்காமல் நீதியற்ற செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கு குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆகாப் அரசனை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவனிடத்தில் ஏராளமான காரியங்கள், சொத்துக்கள் இருந்தாலும் அவனுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய நாபோத் என்ற ஒரு ஏழை குடியானனுடைய ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தையும் அவன் அபகரித்துக் கொள்கிறான். நீதியற்ற செயல்பாடை அந்த ஆகாப் அரசன் செய்கிறார் என்பதையும் நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 56ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறார். தங்களையே அவர்கள் எல்லா நிலைகளில் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வேதாக வசனம் சுட்டி காட்டுகிறது. தாவீது அரசனுக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே, கண்களின் இச்சையினாலே, மாமிசத்தின் இச்சையினாலே அவன் மற்றவருடைய மனைவியை அபகரித்துக் கொள்வதற்காக அவன் செயல்பட்டான். அதுதான் நீதியற்ற செயல்பாடு என்பதை நாம் காண்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு மற்றவருடைய காரியங்களுக்காக, மற்றவருடைய பொருளுக்காக இச்சிக்கிற மக்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய அன்பை இழந்து விடுவோம் என்பது இதற்கு உதாரணமாக நமக்கு சொல்லப்படுகிறது. தாவீதிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அவன் தீமையை வெறுத்திருப்பான், தீமையான காரியத்தை அவன் செய்யாது இருந்திருப்பான் என்பது நிச்சயமாக நீங்கள் நானும் அறிந்திருக்கின்றோம். இப்படி தீமையான காரியத்தை அவன் செய்தான். அடுத்ததாக அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்பவில்லை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாதவனாக தன்னுடைய சுய இச்சைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் என்பதை இங்கு நாம பார்க்கின்றோம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:21, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளே தேடுகிறார்கள். தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காரியத்துக்காக தங்களை அர்ப்பணிக்காமல், கற்பனைகளுக்கு தங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் சுய இச்சையாய் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம்: அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். சுயநலமாக யாக்கோபும் யோவானும் சொல்லுகிறது இங்க பார்க்கிறோம். எங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் சொல்வதை அவர் கேட்கும் என்படியாக அவர்கள் செயல்படுகிறதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவைகள் எல்லாமே நீதி அற்ற செயல்பாடுகள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமான செயல்பாடுகள் என்பதை இங்கு மிக தெளிவாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நீதி அற்ற செயல்பாட்டை அவன் செய்தான். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழக்கின்றவனாக இருந்தான் என்பதும் நமக்கு தெரியும். இரண்டாவதாக, நீதியை உறுதிப்படுத்தும் வார்த்தைகள்.
நீதியை உறுதிப்படுத்தும் வார்த்தைகள். இங்கு தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை தாவீதுக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த தாவீதை குறித்து, அவனுடைய சிம்மாசனத்தை குறித்து, அவனுடைய செயல்பாடுகளை குறித்து எல்லா நிலைகளிலும் உயர்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த காரியத்தை தாவீது செய்ததை, ரகசியமாய் செய்ததை அறியாமல் இருந்தார்கள். இப்பொழுது இந்த நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதிடத்தில் ஒரு சிறிய சம்பவத்தை அவர் எடுத்து சொல்லி அதன் மூலமாக இந்த தவறை உணர்த்தி காட்டுகிறார். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறார். அவனுக்கு எல்லா வசதிகளும், ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறது. அதே ஊரிலே ஒரு ஏழை ஒரு மனிதன் வாழ்கின்றார். அவனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்தது. அந்த ஆடு தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பிள்ளையை போல் வளர்ந்து வந்தது. அப்பொழுது அந்த பணக்காரனுடைய வீட்டிற்கு ஒரு வழிபோக்கன் வருகிறான். விருந்து செய்வதற்காக தன்னிடத்தில் இருந்த ஏராளமான ஆடுகளை மாடுகளை அவன் கண்ணோக்காமல் அருகில் இருக்கக்கூடிய ஏழை வைத்திருந்த ஒரே ஒரு ஆட்டை பிடித்து அதை அடித்து சமைத்து கொடுக்கிறான் என்று நாம் வாசித்தோம். அவனுடைய அனுமதி இல்லாதவனாக அதை பிடித்து இவனாக அதை சமைத்து அந்த வந்த விருந்தினருக்கு அதை கொடுக்கிறான். அப்பொழுதுதான் இதை கேட்டவுடன் தாவீது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவனாக பேசுகின்றான். 5ஆம் அதிகாரம் அந்த 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கிற போது மிக தெளிவாக அந்த உணர்ச்சி வசமாய் பேசிய காரியங்கள் அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்பொழுது தாவீது அந்த மனுஷனை மேல் மிகவும் கோபமுடனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாக இருந்த இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவன் செய்த காரியத்தை நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறார் என்பது அவனுக்கு அறியாமல் இருந்ததினாலே அது செய்தது தவறு, அந்த மனிதன் மரணத்துக்கு ஏதுவானவன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறான். அப்பொழுதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீயே அந்த மனிதன், நீதான் அந்த தவறை செய்தவன் என்று சொல்லி நேரடியாக அந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 18:18 அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஆகாப் அந்த அரசன் காலத்திலே நடந்த சம்பவம் மறுபடியும் நான் குறிப்பிடுகிறேன். அந்த தீர்க்கதரிசி மிக தெளிவாய் எலியா சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நீதான் இந்த தேசத்தை கலங்கப்படுகிறது. ஆனால் எலியா சொல்லுகிறார், நான் அல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் என்று அந்த இஸ்ரவேலோடு இணைந்து கொண்டு இந்த மாதிரி செய்கிறாய் என்பதை மிக தெளிவாக எலியா தீர்க்கதரிசி அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல அந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப் நாபோத்தினுடைய அந்த தோட்டத்தை பறித்து கொண்ட போது இந்த வார்த்தையை அங்கு ஆண்டவருடைய வாயிலை போடுகிறார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். நீதியான வார்த்தைகள் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுகிறது. எப்படி தாவீது செய்த காரியத்தை அந்த நாத்தான் தீர்க்கதரிசி தெளிவாக குறிப்பிட்டாரோ அதே போல ஆகாப் நாபோத் தோட்டத்தை பறித்து கொண்ட போது, எசபேலின் பேச்சை கேட்டு அவன் நடந்து கொண்ட போது, இங்கு எலியா தீர்க்கதரிசி, நீ இதே காரியத்தை நீ செய்தாய், அதே போல நீயும் சாவாய் என்பதை தீர்க்கதரிசியின் வாயிலாக அங்க வார்த்தைகள், நீதியான வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் இங்கு வாசித்தோம். அதே போல 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் காணும் போது 1 ராஜாக்கள் 13:13 அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய்
ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன், நான் தான் என்றான். தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் உறுதிப்படுத்தி எல்லா காரியத்துக்கும் அனுப்புகிறார் என்பதை நாம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகின்றார். யோவான் ஸ்நானகரை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஏரோது ராஜாவிடத்தில் போய் உன் சகோதரிய மனைவியை நீர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று மிக தெளிவாக நேரடியாக அவர் எடுத்து சொன்னார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதே போல 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோதாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினார். அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். கர்த்தரை நீங்கள் விட்டுவிட்டால் அவர் உங்களை கைவிடுவார் என்பதை மிக தெளிவாக அவன் எடுத்துரைக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதி அற்ற செயல்பாடை செய்த அரசனாகிய தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக நீதியான வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை நாம் செய்கின்ற போது பல நிலைகளிலே நமக்கு வார்த்தைகள் எடுத்துரைக்கப்படுகிறது. அதற்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது நமக்கு நிச்சயமாய் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நீதியான தீர்ப்பு. நீதியற்ற செயல்பாடு, நீதியான வார்த்தைகள் எடுத்துரைக்கப்படுகிறது. நீதியான தீர்ப்பை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். சர்வலோக நியாயாதிபதியாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். நீதி செய்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மையப்பொருள், சுய நீதிக்காரனின் காது இயேசுவின் வார்த்தையை கேட்காது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சுயநீதிக்காரனாக இருக்கக்கூடிய தாவீது கடவுளின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில படிவாக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி சங்கீதங்கள் 11ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறார். ஆகவே அவர் நியாயத்தை தான் செய்வார் என்பதை மிக தெளிவாக தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். இந்த உலக வாழ்க்கையில நீதிக்கு புறம்பாக நியாயத்தை புரட்டுகிற மக்களாக வாழும்போது அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவர்களுக்கு நன்றாக இருந்தாலும் ஒரு காலத்திலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 2 சாமுவேலில் நாம் இப்போது வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் 7-8 வசனங்களை நாம் மீண்டுமாய் வாசிப்போம். உன்னுடைய ஆண்டுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டுடைய பெண்களை உனக்கு மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அதே போல 7ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் பார்க்கிற போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேன். எல்லா நிலைகளிலும் தாவீதை அவர் ராஜாவாக உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்தும் அவன் தன்னுடைய சுய இச்சைக்கு தன்னை விற்று போட்டார் என்பதை கர்த்தர் மிக தெளிவாக இங்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே நியாய தீர்ப்பு உண்டு, தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ரகசியமாய் இந்த செயலை தாவீது செய்தாலும் வெளிப்படையாய் தாவீதுக்கு பலவிதமான பின்னடைவுகள் பின்பாக இருந்ததை வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 10ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். இப்பொழுதும் நீ உன்னை அசட்டை பண்ணி ஏத்தினாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ள பண்ணினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்.
தாவீதுடைய அந்த அரசாட்சியிலே பிறகு பலவிதமான போர்கள் எழுந்தது. அவனுடைய மனைவிகள் நிறைய பேர் மரித்து போனார்கள். இவன் உரியாவுடைய அந்த மனைவியை தான் எடுத்துக்கொண்டு உரியாவை கொலை செய்ததினால இவருடைய மனைவிகள் நிறைய பேர் அங்கு மாண்டு போனார்கள். இவருடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களிலே அவனுக்கு பின்னடைவு உண்டானது என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கடவுள் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் என்பதை இங்கு தெளிவாக நாம் காண்பிக்கிறோம். யாத்திராகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32:34, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். பாவங்களை நான் விசாரிப்பேன். மோசே கட்டளை பெறுவதற்காக சீனாய் மலைக்கு சென்ற போது இவர்கள் ஆரோனை நிர்பந்தப்படுத்தி கன்றுக்குட்டியை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆகவே பிதா சொல்லுகிறார், நான் அவர்கள் பாவங்களை விசாரிப்பேன் என்று மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாய் நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தீர்ப்பு நமக்கு உண்டு. நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். 51:56, பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். நிச்சயமாய் பதிலளிப்பார். எல்லாரும் பலசாலிகள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் தீர்ப்பு உண்டு என்பதை இந்த தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். இன்னும் பல இடங்களில் நாம் மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு அடிமையாகி இந்த பாவத்தை செய்கிற மக்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிற போது ஒரு தாயும் அந்த தாயினுடைய சகோதரியும் சேர்ந்து தன்னுடைய சொந்த மகளை இன்னொரு நபருக்கு அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக விட்டு கொடுத்தார்கள். அவர்கள் இசைவுக்கு இணங்கி அது நடந்தது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டது. அந்த சிறு பெண் இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் 2 மாதங்களுக்கு முன்பதாக தன்னுடைய தந்தையே சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நாம் செய்தித்தாள்களில் வாசித்தோம். அந்த கண்களின் இச்சையும் மாம்சனின் இச்சையும் கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறது. ஆனால் கர்த்தர் அதை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு என்பதை உணராமல் செய்து கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் பகுதியாய் வாசிக்க கேட்ட பகுதியில் மோசே ஆபிரகாம் ஆண்டவருடைய பார்வையில தன்னுடைய மக்களுக்காய் கெஞ்சி மன்றாடுகிறதை நாம் வாசித்தோம். 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த இடத்தை நீர் அழிக்க மாட்டீரோ, சோதம் குமராவை நீர் அழிக்க மாட்டீரோ என்று துவங்கி ஒவ்வொன்றாய் அவன் குறைத்து வந்து 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ என்று பிதாவிடத்தை பரிந்து பேசுகிறதை நாம் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டுடைய பார்வையில நாம் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்க வேண்டியது, பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நீதியற்ற செயல்பாடை தாவீது செய்தான். நீதியான வார்த்தைகள் வெளிப்பட்டது, நீதியான தீர்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாய், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களாய், ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி வாழாமல் சுய இச்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நியாய தீர்ப்பில் நாம் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நம்முடைய செயல்பாடுகள் நீதியாய் அமைவதற்கு ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கனைகளை தரும்படி நமக்கு ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னிலையில் நாம் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள்: திருமண அறிவிப்பு.
தெய்வ தயவினால் நமது சபையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சபை குரு மறைந்திரு அருளும் செல்வராஜ் திருமதி அருள் ஜோதிமணி அம்மா அவர்களின் இளைய மகன் திரு ஜோன்ஸ் ஷேமா வசந்த்குமாரும், நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜேந்திர பாபு திருமதி ரிஸ்பால் ஜோன்ஸ் இவர்களின் மகள் ஷைனி லிலி கிரேஸும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். இது சபைக்கு முதல் முறையாக அறிவிக்கப்படுகிறது. இவருடைய திருமணத்திற்கு நியாயமான தடை இருந்தால் அதை எழுத்து மூலம் சபைக்கு முன்பாக தெரிவிக்க வேண்டும். முன்பு தெரிவிக்காதவர்கள் பிறகு பேசாமல் இருக்க கடவர். இவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி துவக்கவும் தெய்வ பக்தி உள்ள மக்களாக வாழவும் கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாக தோத்திரபலி அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுதும் செலுத்துவோமாக. நன்மை செய்யவும் உங்களின் உள்ளதை பெரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தரதா இருந்தால் ஏற்ற காலத்தில் அருள்வை செய்வோம். ஆகிய நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்வோமாக. பிதாவுடைய சொல்லுக்கடங்காதியுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சிறப்பாக இந்த நாளிலே திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஷேமா ஜோன்ஸ் வசந்தகுமாரோடும் சைனி லிலி கிரேஸோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் கூட வந்து எல்லா காலங்களிலும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான பாடலின் 186வது ஞான பாடலை முதல் 3 கவிகள் பாடுவோம். கர்த்தரின் வசமானால் ஏன் பயப்படுவேன்? உபத்திரம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நிலை மாற பொல்லா வினையெல்லாம் ஜெயிக்கப்பட்டு தாழ விழுந்த வத்தமா. Yeah.
அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் உறுதியான போதனையில் இருக்க துணை புரியும். எங்கள் திருச்சபையும் பேராயர் குருவானவர்கள், திருச்சபை தலைவர்கள் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிற மக்கள், பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையார் யாவரையும் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பியிருக்கிறோம். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்பவுமை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருடும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருளும். நாங்கள் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் இடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவசரக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நீரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகள் என்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கர்த்தாவே, பாடுகளோடு, பலவீனத்தோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு அநேக மக்கள் அப்பா இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. இந்த கொள்ளையினுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக அழிந்து போகும்படி நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் நாட்டிலும் சிறப்பாக எல்லா மக்களுக்கும் சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, வழிநடத்துங்க. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் முடிவுக்கு வரும்படியாக ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய தாக்கம் குறைவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற வழிகாட்டுதலை ஆண்டவரே அரசாங்கத்துக்கு தரும்படி நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்யுங்க. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயத்தை நீக்கி போடுங்க. ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இருக்கிறீர், உமக்கு நன்றி. இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு கிருபை தாங்க. அதே போல ஆண்டவரை விரைவாக ஆலய ஆராதனைக்கு நாங்கள் வந்து பங்கு வருவதற்கு ஏற்ற ஒரு வழி உண்டாக்கும்படி கேட்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலேயும் செய்வதாக. இந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரம். உங்களுக்காக நாங்கள் மன்னிக்கிறது போல் நீங்கள் பார்க்கணங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்குட்பட்ட மாத்திரம் தீமையை வச்சுட்டுக் கொள்ளும். அதை என்றால் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞானப்பாடல் 263 ஞானப்பாடலின் 7ஆம் கவியை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 263 ஞானப்பாடலின் 7ஆம் கவியை நாம் பாடுவோம். மன்றாடி பாடி கிறிஸ்துவனாக நடந்து கொள்ளும் வேலையை நீ உண்மையோடு செய்வாக, அப்போது தெய்வ ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பாய். நீதிமான் கர்த்தரால் கைவிடப்படார். கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.